நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் பலவிதம், சுவாரஸ்யங்கள் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் ரொம்பவே அந்யுன்யமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கந்திஷ்டி பட்டு இவங்க இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடாது, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய வன்மம் மனசுக்குள்ள ஏற்றத்தாழ்வு ரொம்பவே கேடு கெட்ட எண்ணத்தோட நிறைய பேர் சுத்தின்னு இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம அஞ்சலின்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, இதோ பாத்துக்கோ அஞ்சலி, இதுக்கு மேல இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னே போடுவேன், உன்னை அந்த வீட்டுக்கு எதுக்கு வர வச்சேன், அவங்களை எப்படியாவது துரத்தி அடிக்கணும்னு சொல்லிட்டு தானே உன்னை வர வச்சேன், ஆனா நீ வந்ததுல இருந்து ஒரு ஆணியும் கலத்தாம தான் இருக்க, உன்னை எதுக்கு நான் வர வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காங்க. இந்த பைரவிக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம இலக்கியாவை எதான ஒண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நொண்டி சாக்கு சொல்லினே இருக்கணும், இல்லைன்னா தூக்கமே வராது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பைரவியோட அடுத்த சதி திட்டம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம இலக்கியாவை கௌதம் மட்டும் பிரிக்கணும். இப்போதைக்கு அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேலை இருக்கணும். கௌதம் வேற இப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டு இருக்கான். இதவே வச்சு கௌதம் உன்னோட பிறப்பு ரகசியத்தை இலக்கியாவுக்கு எல்லாமே தெரியும், அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோ ஒரு புருடாவா கிளப்பிடுவோம். கடைசியில் அது உண்மையா இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் பிரச்சனை பெரிய ஆகும், இலக்கியா விட்டு அவன் பிரிஞ்சிருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பைரவிக்கு ஐடியா கொடுக்குறான். பைரவி யோசிக்கிறான், நீ சொல்றதும் கரெக்ட் தான், நீ மக்கு சம்பரியான இருந்தாலும் இப்ப செம்ம ஐடியா சொல்லியிருக்க, இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி கடைசியில் இலக்கியாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருந்து இலக்கியாவும் சொல்லிட்டா நம்மளுக்கும் கௌதமோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும், கௌதமும் இந்த வீட்லயே இருப்பான், இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐடியா சூப்பரா இருக்கே அஞ்சலி, நீ உருப்படியா இன்னைக்குதான் செம்மையான ஒரு ஐடியா சொல்லியிருக்க, இந்த ஐடியாவுக்காகவே உங்களுக்கு 10% என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன நல்லா இருக்கும், கழுத இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும். சரி, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிடுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க போய் ஆசிரமத்துல வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அங்க தான் அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு பிள்ளைங்க வாரம் வராங்க. அவங்க விட்டுட்டு இருந்தாலும் பாக்குறதுக்காக வாரம் வராங்க. ஆனா நம்மளுக்கு பிள்ளை இருந்தும் அந்த பிள்ளைக்கு நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன பார்க்க யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம SSKவுக்கு ரேவதி அங்க இருக்கிறது அப்படியே தெரிய வருது. ரேவதி உயிரோட இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தாட்சாயின்னு இருந்து உன்னோட பழைய வாழ்க்கை இதுல இதெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சு, அடுத்த செகண்டே மவனே உன்னை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டாங்க. இதனால இவளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது, எங்க நம்மளுக்கு எதனா பிரச்சனை வந்துருமோ, அதுக்கப்புறம் நம்மள ஒரே அடியா அடிச்சு துரத்தி விட்டுருவாளோ, அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் தேடின்னு இருக்காங்க. பாப்போம், எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்பினா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.